ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கடையில் போய் சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கவே வேண்டாம். நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். அவ்வளோத்துக்கு சூப்பராக வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 5 பரோட்டா எடுத்து தான் இது வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா முட்டை அதிகமாக கூட போட்டு சூப்பராக பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஒரு 3 பெரிய சைஸ் உள்ளி நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பீடாக வந்து உள்ளியும் வந்து நல்லா வந்து வதங்கிடும். அதே மாதிரி உள்ளி வந்து நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படி ஃப்ரை ஆனால் தான் அந்த கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டையும் போடுங்க. புதினா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதிலே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதிலே நல்லா வந்து இறங்கும். அதனால தான் இப்போ போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது கூட நல்லா வந்து பைண்ட் ஆகணும். அப்போ தான் அதோட அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். உள்ளி தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ வந்து நல்லா குக் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 4 முட்டை இதை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம பொடி மாசுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும். முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்தால் தான் அந்த பரோட்டா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதையாட்டு வரும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒரு கிண்ண அளவுக்கு சால்னா, எந்த சிக்கன் சால்னா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எந்த சால்னா இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 பரோட்டா வந்து பொடியாக வந்து கத்திரி வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான், பொரிச்ச சிக்கன் தான், அதை வந்து நல்லா பொடியாக வந்து வெட்டி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணதுனால நம்ம வந்து கப்பு வச்சு குத்தணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம வந்து கிண்டி எடுத்தாலே சூப்பராக கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண முடியலன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கப்போட பின் சைடை வச்சு நல்லா வந்து குத்தி எடுக்கும்போது சூப்பராக கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை போட்டுவிடுங்க. இதுக்கு வந்து சால்னா அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.